பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய வேத வாக்கு 1 யோவான் 4 அதிகாரம் 8 ஹல்லேலூயா. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவன் காட் இஸ் லவ், அன்பாகவே இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அது வாசிக்கும் பொழுதே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அன்பு என்ற வார்த்தைக்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. உலக பிரகாரமாய் மனுஷீகம் ஒருவர் மேல் ஒருவர் வைக்கிற அன்பு, காதல், ஒருவர் தாய் தகப்பனுக்கிடையே இருக்கிற அன்பு, பிள்ளைகளுக்கிடையே இருக்கிற அன்பு. ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அன்பாகவே இருக்க வந்தார். அவர் காட்டும் அன்பும், அவர் காட்டும் கரிசனையும், அவர் காட்டும் கிருபையும் மெய்யான அன்பு. அது மாறாத அன்பு. மனுஷருடைய அன்புகள் மாறி போகும், ஆனால் கர்த்தருடைய அன்பு மாறாததாக இருக்கிறது. தேவனுடைய அன்பு குமாரனின் வாயிலாக, குறிப்பாக எல்லா விசுவாசிகளும் வாயிலாகவும் வெளிப்படுத்த ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். ஆனால் விசுவாசிகளாகிய நாம ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கிறோமா? பகை உணர்ச்சியோடும் வேதனை தரக்கூடிய காரியங்களிலும் நம் பாவத்திலும் நாம் சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறோம். நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை சிநேகிக்கிற தேவனா இருக்கிறார். தேவன் உலகத்தில் அன்பு கூறுகிற தேவனா இருக்கிறார். இந்த கோபாக்கினிலிருந்து நம்மளை விடுவிக்கவே ஆண்டவர் தேவகுமாரனா இந்த உலகத்தில் வந்தார். தெய்வ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் அன்பாக இருக்கிறார். நீங்க உங்க அன்பை கர்த்தரிடத்துல செலுத்துங்க. அவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை இரு பரிமாணங்களோடு கூட தருவார். ஹல்லேலூயா. அவர் நம்மை எப்படியாக அழைக்க வேண்டும்? தேவனுடைய இயற்பெயரே அவள் மனம் திரும்பி குணப்படாத ஒரு பாவியின் மூலமாய் தேவன் பேசி அவன் மனம் திரும்பும் பொழுது அவனிடத்தில் அன்பு காணப்பட்டு அதன் நிமித்தமாய் அவன் ஊழியர் பாதைகளில் ஊழியக்காரர்களாகவும் தேவ பிள்ளைகளாகவும் நடக்கிறாங்க பிள்ளைகளே. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவனோடு கூட உறவாடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? அன்பு நமக்கு இல்லாவிட்டால் நாம் தேவனை அறிய மாட்டோம். தேவ பிள்ளைகளே, 1 யோவான் 4 அதிகாரம் 7 சொல்லி இருக்கிறது, பிரியமானவர்களே, ஒருவருக்கொரு அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள ஏவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ஹல்லேலூயா. நாம் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருந்து உலகத்திற்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்கிறவர்களாய் இந்த நாட்கள் கிறிஸ்துமஸ் காலங்களில் நாம் புதிய வருடத்தில் காலெடுத்து வைக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? மன்னிக்க தெரிந்தவர்களாய் கர்த்தருக்காக ஒருவரை ஒருவர் மன்னித்து, குடும்பத்திலானாலும் சரி, சபையிலானாலும் சரி, வெளியிலானாலும் சரி, ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருப்போம். சில நேரங்களில் நம்மளால் அன்பா இருக்க முடியாது. கசப்பு, வைராக்கியம், கோபம் எல்லார் மேலே வரும். என்னோட வாழ்க்கையிலும் அநேக கடந்து வந்திருக்கிறது தேவ பிள்ளைகளே. ஆனால் நம்ம கேட்போமா, ஆண்டவரே, அப்பா, உங்களை போல அன்புள்ள தெய்வம் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை. அப்பா, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களுக்கு நீர் இல்லாமல் எங்களுக்கு விடிவெளி நட்சத்திரம் இல்லை ஆண்டவரே. கேட்போமா, ஜெபிப்போமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறங்கள் பரலோக தேவனே, அப்பா, அருமையான இந்த காலை வேலைக்காய்மை நஞ்சோடுமை துதிக்கிறோம். அப்பா, தேவன் அன்பாக இருக்கிறார் ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்கு இணை இல்லை, ஒன்றுமே இல்லப்பா. தாய் போல தேற்றுகிற தேவன், தந்தை போல அரவணைக்கிற தேவன் ஆண்டவரே. உலக மாயத்தில் இருந்து எல்லாவற்றையும் அன்பால எங்களை ஏமாற்றுகிற ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க. பாவத்திலிருந்து விடுபட கர்த்தாவே செபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய தேவைகள் என்ன என்பதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க ஏசப்பா. உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் மருத்துவம் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம், திக்கற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாக்களுக்காக, அதிபதிகளுக்காக, ஆண்டவரே, ஆளுகை செய்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். வேலூர் பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹேவ் a blessed day. Happy day.